இந்த ஏற்பாடுகளை மட்டும் சொல்ல ஆளம்பகளை விட்டு வளநாடும் அச்சுமாளி உச்சுக்கோபுரம் எல்லாம் மூசி வெளிச்சு முதுக்கோளங்களானது போட்டார்கள். அப்படி முதுக்கோளங்களானது போட்டு மாவளைகளானது கட்சி ரெடியாகிறாங்க. அடுத்தபடியாக சோழாந்தோட்டியை கூப்பிட்டு அப்பா சோழாந்தோட்டி வருகின்ற புதன்கிழமை எனக்கு நம்ம மகளுக்கு பேர் வைக்கிறோம். ஆகையால தண்டூராவானது போட்டு வளநாடு பூரா தண்டூரா போட்டு நாட்டு மக்களுக்கு தகவலை தெரிவிச்சுட்டு வா சரியா என்று சொல்லி அனுப்பி வைத்தார் சோழாந்தோட்டி. அடுத்தபடியாக செம்மலிங்க பண்டாரத்தை கூப்பிட்டு அப்பா செம்மலிங்கம் புதன்கிழமைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறது நம்ம வீட்டுல. அதனால வரக்கூடிய உடம்படி குற்றார் யாவர்களுக்கும் வயிறான அன்னதானமானது கொடுக்க வேண்டும் சரியா உண்டான ஏற்பாடு செய்து கொள் என்று சொல்லி அப்ப தர்மனும் தாமரையும் தானே தக்கவழியான ஏற்பாடு செய்தாங்க. இந்த நேரத்தில் சோழாந்தோட்டி பார்த்தா அத்தனைக்கே நம்ம வயலுக்கு பேர் வச்சிருக்கணும். அருமையான நாளா போச்சுன்னு சொல்லி தகவலை சொல்லுவேன் சாமி நான் போய் தகவல் சொல்லிட்டு வரணுங்க என்று சொல்லி அப்ப சோழாந்தோட்டி வடநாடு முழுவது வந்து நின்றுதானே சாமி என்ன விதம் தன்னோர் அடிச்சா என்னும் ஆனால் சாமிகளே நாட்டு மக்களுக்கெல்லாம் அறிக்கை என்னவென்று கேட்டார். வருகின்ற புதன்கிழமை எனக்கு வடநாட்டு சீமைகளே உன்னுடையாக்க ஒன்று தாமரையாத்தா வெண்ணுறதைக்கு பேர் வைக்கிற சாமி காலையில் நேரமே பேர் வைக்கிறாங்க. புதன்கிழமை எனக்கு காலையில ஏறிய பொழுது வேலைக்கு வேற வாரத பேர் வைக்கிறாங்க. ஆகையால நம்ம வடநாட்டு மக்கள் எல்லாம் வந்திருக்க சாமியோ அருசாரே அதாவியா தமக்கோ அக்கா வலியாத்தா அக்கா நீ கூப்பிடு அக்கான்னு சொன்னேன். அதே அப்புறம் அக்கா அவன் என்னமா அடிக்கிறானா அது என்னமோ அவனை அடிக்கிறேன் திடுகுடுன்னு அது நெசமே இன்னைக்கு எதாவது கொடுத்துருக்கு வாராங்களாமா ஏதோ ஒண்ணு இன்னைக்கு கொடுப்பாங்களே அதான் அதுக்கு அதான் வந்துருக்கிறாங்க. அது என்ன கும்பிடுங்கக்கா கோல மேல போடுறாண்டி ஓடுதானே அப்படிக்கே அவன் தென்னையில ஒழுப்பு பார்த்துக்கோ ஏடா அந்த கும்பிடுங்க கும்பிட இருக்குது எதுக்குடா கோல மேல போடுறேன் நானா போலீங்க தானா வந்து மேல அழகா பார்த்து உனக்கு என்ன வண்டி வேண்டி அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்தா பச்சை கிளியாட செவத்தோட பஸ்டா இருக்குறீங்க இதுக்கு எப்படி வியாக்கியானம் அவதான் வடக்கால விட்டு வண்டிக்கா நீங்க நான் தெக்கால விட்டு தேவாத்தா போயிட்டு வாருங்க எனக்குடா வந்த நடிக்கிறேன் சாமி அதுல வாருங்க அத்தா புதன்கிழமை இடைக்கு வடநாட்டுல உன்னுடைய ஒன்றது ஆமையாத்தா குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க சாமியோ பேர் வைக்கிறாங்களாமா குழந்தைக்கு பேர் வைக்கிறோம்னு சொல்றாங்க இவ போயிட்டாங்கன்னு பாரு போவலியா ஐயோ எனக்கு இன்னொன்னு உனக்கு அவுட்டா இருந்தா விஷனமுக்கு இருக்கு ஒண்ணு கேக்குது ஒண்ணு கேட்கறது இல்லை அதனால வடநாட்டு மக்கள் எல்லாம் வர சொல்லி விசமாக உத்தரவுங்க சாமி. சரி நாங்க வந்துடுறோம் போ வந்துடுறீங்களா நாங்க வந்துடுறோம் நான் போயிட்டு வரேங்க போயிட்டு வா என்று சொல்லி அப்ப சோழாந்தோட்டியானே சாமி ஊரு கண்ட மக்கள் எல்லாம் தாமனே போட்டு
நாட்டு மக்களுக்கெல்லாம் சோழானுடைய தகவலை தெரிவித்தான். இப்படி இருக்க வளநாடு திருவிழா கோலங்களாக இருக்குது. ஏன்னா இவ்வளவு காலங்களுக்கு பிற்பாடு வெறியோடு வெறியாதிக்கிறதுல தாமரக்கவனத்துக்கு வெண்குழந்தையானது இருக்கிறது. நாம் எல்லாம் போய் குழந்தைக்கு பேர் வைக்க போகணும்ல என்று சொல்லி வாளையத்து மக்கள் யாவரும் ரெடியாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் செம்மலிங்க பண்டாரமே வந்திருந்து அந்த வடநாட்டு மாளிகையில் தானே வெடியளவு காய்கறிகளாக விட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கிறார். இப்படி எல்லாம் இருக்க நாட்டு மக்கள் ஒரு மாதிரி குற்றார் யாவர்களும் இந்த விழாவுக்கு போக வேணும்னு சொல்லி பெரியதே போயிடணும் என்று வாழையத்து மக்கள் ஒன்று கூடி அந்த விழாவுக்கு தானே தன்னைய மக்கள் வந்து வெடிஞ்ச உடனே காலையில வெடிஞ்ச உடனே ஏறிய பொழுது வேலைக்கு மேல வாரத்துக்குள்ளாக பெண்குழந்தைக்கு பேருக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஐயர் வந்திருந்த அப்ப வரலாற்று மாளிகளை வேலையிலாந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தானே இரவேல எழுந்திருக்கும் எவ்வளவா மாயவர் பார்த்தார். ஆண் குழந்தைகள் இரண்டும் நிலவரை சுரங்கத்திலே வந்து வருகின்ற பொழுது அன்னமா 2 பேர் இருக்கிய பெண் குழந்தைக்கு முன்னால பேர் வைக்கலாமா? அப்படி என்று குழந்தைகளுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது நாம் காணிக்கையானதை கொடுத்து வந்த